பாத்தீங்களா? கடந்த 2 நாளா நாம் தமிழர் கட்சியோட முக்கியமான ஊடகங்கள் யாருமே ஒரு வார்த்தை கூட பேசலங்க. எங்க அண்ணனுக்கு நாங்க இருக்கோம், எங்க அண்ணனோட திரள் நிதியை நாங்க திருடுவோம், எங்க அண்ணன் என்ன சொன்னாலும் அதுக்கு விட்டு கொடுப்போம், எங்க அண்ணன் எது சொன்னாலும் எங்க நல்லதுக்காக தான் இருக்கும், எங்க அண்ணன் என்ன தப்பு பண்ணாலுமே அது நல்லதுதான் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் கூட இன்னைக்கு எதுவுமே பேசலைங்க. இந்த 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட ஊடகங்கள் மட்டும்தான் எங்க அண்ணன் கிட்ட விஜயலட்சுமிய மன்னிப்பு கேட்க சொல்லிருச்சு உச்ச நீதிமன்றம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஏண்டா ஒருத்தங்க கூட படிக்க மாட்டீங்களாடா, அவனே பேசாம இருக்கா, உங்களுக்கு ஏன் அப்படின்னு கேட்கறதுன்னு தான் தோணுச்சுங்க. அதனால என்ன தீர்ப்பு அப்படிங்கறத கொஞ்ச நேரம் உட்காந்து முழுசா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கேமரா முன்னாடி வந்து பேசுங்க. இந்த சீமா மையன் என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா, ஒரு நாள் இந்த நிலம் என்கிட்ட சிக்குச்சு, நீ செத்த. நிலம் இவன்கிட்ட சிக்கிறதுக்கு முன்னாடி கோர்ட்ல இவன் சிக்கிக்கிட்டான், அதனால செத்த இல்ல, மன்னிச்சுக்கங்க மன்னிச்சுக்கங்க மன்னிச்சுக்கங்க. எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் யாரு தெரியுமா? இனி யாராவது அப்படி கேட்பீங்களா? உங்க அண்ணன் யாருன்னு எங்களுக்கு தெரியும். பாலியல் குற்ற வழக்குக்காக உச்ச நீதிமன்றம் சென்று நான் தப்பு பண்ணல அப்படின்னு எல்லாம் வாதாடல. 11 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுமா, 11 வருஷமா இந்த வழக்கு நடந்துட்டு இருக்குது. இவ்வளோ வருஷம் டியூரேஷன் காமிச்சாவது என்ன இந்த கேஸ்ல இருந்து வித்ரா பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இந்த கால நேரம் இருக்குல்லங்க, அதுக்காகவாது கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னுதான் கெஞ்சி கூத்தாடி இருக்கிறான். அதை விட்டுட்டு மயக்க கடிச்சா பேசுற மாதிரி நான் அவரு உள்ள அவரு பேர அவரு என் முப்பாட்டேன் அப்படின்னு எல்லாம் எதுவும் பேசல. இந்த நிலத்தை மீட்க வந்த அப்படின்னு எல்லாம் அங்க பேசல. அதெல்லாம் நான் அங்க போய் பேசிக்கிறேங்கம்மா, எனக்கு மன்னிப்பு மட்டும் கொடுத்துருங்கம்மா, மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்புன்னு இன்னையில இருந்து அவன் பேசியே ஆகணும். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த மண்ணுக்கு வேண்டி உழைச்சானா இல்லையான்னு தெரியாது, ஆனா மன்னிப்புக்கு வேண்டி பயங்கரமா, ஆனா உழைச்சதுக்கு வேண்டி மன்னிப்பு கேட்டே தீர்வேன்னு உட்கார்ந்து இருக்கிறான். வேற வழி இல்லைங்க, மன்னிப்பு கேட்டே ஆகணும். பாலியல் குற்ற வழக்குக்காக உச்ச நீதிமன்றம் சென்று மன்னிப்பு கேட்டவன் தான் உங்க நொண்ணன் செபாஸ்டியன் சைமன். இனி யாராவது வந்து அண்ணன் அண்ணன் எங்க அண்ணன் அப்படின்னு ஏதாவது பேசுவீங்க, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியில ஊழையிட்டுக்கிட்டு இருக்கிற மாணவர்களின் பெற்றோர்களே இவன் கட்சி தலைவரோட லட்சணத்தை நீங்க பாத்துக்கிட்டீங்க. நான் செய்தது தவறுதான், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நிபந்தனையற்ற மன்னிப்பு தான், ஒண்ணு நிபந்தனையே விதிக்க முடியாது. நான் விஜயலட்சுமியை பற்றி தரைக்குறைவாக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். ஆட தற்குறிகளா, இனி நீங்க யாரும் நாங்க நாம் தமிழர் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடாது. பாலியல் குற்ற வழக்குக்காக உச்ச நீதிமன்றம் சென்று மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம் என்று மன்னிப்பு கேட்ட தலைவர் செந்தமிழன் சீமானின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லணும். என்னெல்லாம் பேசுனீங்க, நான் அவரு வைய இவரு பேர அவரு என்னோட முப்பாட்ட, நாங்கள் கொள்கைக்காக வாழ்ந்த தலைவனின் வழி வந்தவர்கள், 1.5 லட்சம் பிணத்தின் மீது நின்று துவங்கிய கட்சி. அப்புறம் எதுக்கு மன்னிப்பு கேட்டீங்க? அந்த 1.5 லட்சம் பணம் விழுகும் போது இங்க அவன் என்ன பண்ணிட்டு இருந்தானோ அதுக்குத்தான் இப்ப போய் மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிறான். தவறுதான் மன்னித்து கொள்ளுங்கள். இப்ப ரீசெண்டா அவன் பேசின ஒரு காமெடி பேச்சு ஒண்ணு இருக்குங்க, அத பாத்திரலாமா? எந்த பக்கம் உன் சொந்த பக்கம் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கிறான். அவன் என்ன பேசுறான்னு கேட்டுக்கங்க. ஊழல் லஞ்சமா, உண்மையும் நேர்மையா? அரசியல் என்பது மக்களை வைத்து பிழைக்கவா, மக்களுக்காக உழைக்கவா? பதவிக்காகவா, மக்களின் உதவிக்காகவா? பணத்திற்காகவா, பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காகவா? எதன் பக்கம் நீ நிக்க போகிறாய்? எதன் பக்கம்? செய்தி அரசியல், விளம்பரம் அரசியல் செய்கிறவன் பக்கமா, இல்லை சேவை அரசியல், செயல் அரசியல் செய்ய துடிப்பவன் பக்கமா? கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் செய்பவன் பக்கமா, இல்லை மக்கள் அரசியல் செய்பவன் பக்கமா? எந்த பக்கம் உன் சொந்த பக்கம் நிக்க போகிறாய் என்பதை நீ முடிவெடு. எந்த பக்கம் நிக்க போறேன்னு முடிவெடு. என்னென்னமோ ரைமிங் எல்லாம் பேசுனானே. பதவிக்காகவா, உதவிக்காகவா, பணத்துக்காகவா, இனத்துக்காகவா? செய்தி அரசியலா இல்ல செயல் அரசியலா? அப்புறம் வேற ஏதோ சொன்னானே, டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. வீடியோ போட்டல கேட்டீங்கல்ல, அத பாத்துருங்க. இந்த பக்கமா அந்த பக்கமா தானே கேட்ட, இனிமே உன் லிஸ்ட்ல இதையும் சேர்த்துக்க. மன்னிப்பு கேட்பவன் பக்கமா, கேட்காதவன் பக்கமா? பாலியல் குற்றத்தை ஒப்புக்கொண்டவன் பக்கமா, ஒப்புக்கொள்ளாதவன் பக்கமா?
செய்த தவறை மறைத்தவன் பக்கமா மறைக்காதவன் பக்கமா, உண்மையை உதைத்து சொன்னவன் பக்கமா இல்ல உண்மையை சொல்ல உதவாங்கினவன் பக்கமா? மக்களே, நீங்க எந்த பக்கம்? இந்த மானங்கெட்ட மன்னிப்பு கேட்டவன் பக்கமா இல்ல மன்னிப்பு கேட்க வச்சவங்க பக்கமா? அதாவது நம்ம அதர்ம மனசோடர் பக்கமானு கேட்டனுங்க. ஏன்னா நம்ம மனசோடர் தான் இதுல ஜெயிச்சிருக்காரு. அவர் தெளிவா சொன்னாரு, இவன் இதுல சிக்குவான், சிக்க வைப்ப. அதே மாதிரி வந்தா இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கா. அவனுக்கு சாதகமா எல்லாத்தோட கை காலையும் விழுந்து தன்னோட நல்லதுக்காக எல்லாம் பண்ணிக்கிட்டான். ஆனா மனோஜ் தோழர் கிட்ட மட்டும் அது நடக்கல. தோழர் தான் அப்பவே தெளிவா சொன்னார்ல, டேய் நீ சிக்குவடான்னு. சதைச்சு விட்டுட்டாரு சொல்ற பையனை. ஒரு தனி மனிதனாக இருந்த மனோஜ், உண்மையும் நேர்மையும் இருந்துட்டா பிரச்சனை இல்ல. இவன் பண்றது பூரா பிராடுத்தனம், பேசுறது பூரா பொய், செய்யறது பூரா சில்லறத்தனம். அப்புறம் மன்னிப்பு கேட்காம என்ன பண்ணுவான்? அன்னைக்கு கதர்னான்ல மாலதி கிட்ட, நான் என்ன பண்ணேன் இந்த மனோஜுக்கும் ஊட்டு புரூட்டஸுக்கும் அப்படின்னு. இனி உண்மையாலுமே கதற போறான். அட அவன் மட்டும் கிடையாதுங்க, அவனை சுத்தி இருக்கிற ஆளு சொல்றீங்கதா. அப்புறம் ஃபைனலா ஒரே ஒரு வீடியோ மட்டும் போடுறேன், அதுல அவனை பத்தின உண்மையா அவனே சொல்லியிருப்பா. கேக்குறீங்களா? இப்ப எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம், எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம். காமராஜர் படிக்க வச்சாரு, சீமா பனையற சொல்றாரு. ஏன்னா எங்க ஆத்தாளத்து பனையர்தான் என்னைய படிக்க வச்சான். உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கைய தட்டுறாங்க. எங்க ஆத்தாளோ அப்பனும் பனை ஏறித்தான் என்ன படிக்க வச்சாங்க. அப்புறம் நீ எப்படிரா பனை ஏறாம அமெரிக்கா ஸ்கூல்ல உங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிற அப்படின்னு யாராவது கேட்டீங்களா? கைய தட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. பனை ஏறி படிக்க வச்சவங்க கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்காங்க. பனை நீங்க எல்லாம் ஏறுங்க அப்படின்னு சொல்றவன் அவன் பிள்ளைய அமெரிக்கா வழி ஸ்கூல்ல படிக்க வைக்கிறான். அது ஒரு பிள்ளை இல்லைங்க, 2 பிள்ளைங்க. ஒண்ணு வைஃபோடது, இன்னொன்னு வைஃபோட அக்கா புள்ள. ஆனா 2 பேர்த்தையும் அமெரிக்கா வழி கல்வியில என்ன சொல்ற படிக்க வச்சிட்டு இருக்கிறான். ஆனா உங்ககிட்ட சொல்றான் பனை ஏறது ஒண்ணும் கேவலம் இல்ல அப்படின்னு. இவனுக்கு எதுதாங்க கேவலம் இல்ல? இவனுக்கு பாலியல் குற்ற வழக்குல மன்னிப்பு கேக்குறதே கேவலம் இல்ல. அத கூட பாருங்க, இனி என் தம்பிகள்லாம் பயங்கரமா பேசத்தான் போறாங்க. எங்க அண்ணன் எப்படி மன்னிப்பு கேட்டாரு தெரியுமா? எங்க அண்ணன் அப்படியே அங்க கெத்தா குமிஞ்சிருன்னு என்ன மன்னிச்சுக்கங்க அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்னப்பா, இவங்க எல்லாம் தற்கொலை தம்பிங்க. சீமான் பேசுறத கேட்டு அவனுக்கு முட்டு கொடுத்து என்ன வேணாலும் பேசுவாங்க. நாம அப்படி பேசிட முடியுமா? நாம புன்னகையோட தான் பேசுவோம். நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.